கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். தேவன் அருளிய அப்பம் பிரேயர் மினிஸ்ட்ரி சேனல் மூலியமாக உங்களோடு சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். தினம்தோறும் புதிய நாளுக்காக பரிசுத்த வேதாந்தத்திலிருந்து ஒரு வாக்குத்தத்தங்களை தேவனுடைய நாம மகிமைக்கென்று நாம் தியானித்து புதிய நாளுக்காக நாம் ஜெபிக்கிறோம். 2 நாளாகமம் 16ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலே தம்மை பற்றி உத்தம இதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு தம்முடைய வல்லமையை விளங்க பண்ணும்படி கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவிக் கொண்டு இருக்கிறது. ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவை பற்றி உத்தம இதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு தம்முடைய வல்லமையை விளங்க பண்ணும்படி கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவிக் கொண்டு இருக்கிறது. யாரெல்லாம் புதிய நாளுக்காக இணைந்திருக்கிறீங்களோ, நான் இயேசு கிறிஸ்துவை நம்பி இருக்கிறேன், இயேசு கிறிஸ்து மட்டும்தான் என்னுடைய வாழ்க்கையில எல்லாமே, அவர்தான் என்னை வழி நடத்துறாரு, அவர் எனக்கு போதும், என் குடும்பத்தை அவர் பார்த்து கொள்வார். அவர் மேல யாரெல்லாம் நம்பிக்கையோடு இருக்கிறீங்களோ, அவர் மேல யாரெல்லாம் விசுவாசத்தோடு இருக்கிறீங்களோ, அவரையே பற்றி கொள்கிறீர்களோ, நம்ம குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். எப்படி ஆசீர்வதிப்பார் என்று பார்க்கும்போது, உத்தம இதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு என்று ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட் வருது. உண்மையான இருதயம் நம்முடைய வாழ்க்கையில இருக்க வேண்டும். 24 மணி நேர வாழ்க்கையிலே உண்மை ரொம்ப முக்கியம். வாயை திறந்தா பொய். அதையும் ஏன் சொல்றேன் அப்படின்னா, நிறைய குடும்பத்திலே என் வாழ்க்கையிலே இத்தனை வருஷம் நான் வாழ்க்கையில் அனுபவிச்சதுல நிறைய காரியங்கள் பார்க்கும்போது உத்தம இருதயம் நிறைய குடும்பத்துல நான் பார்த்திருக்கேன். அதே போல கர்த்தரை விட்டு வழி விலகி வாழ்கிற ஜனங்களையும் பார்த்திருக்கேன். வழி விலகிதான் வாழ்ந்துட்டு இருப்பாங்க. அப்படிப்பட்ட ஜனங்களையும் பார்த்திருக்கேன். வியாபாரத்துல இருக்கும்போது ஒரு பொருள் வாங்க போய் பேசணும், ஒரு பொருள் விற்க போய் பேசணும், கடன் வாங்க போய் கடன் கொடுக்க முடியல மறுபடியும் போய், இதெல்லாம் வியாபாரத்துல இருக்கும்போது என்னோட வாழ்க்கையிலே நடந்த காரியங்கள். ரட்சிக்கப்பட்ட பின்பாக ஆவிக்குரிய போராட்டம் என்ன, ஆவிக்குரிய வாழ்க்கையில வளரணும் அப்படின்னா அதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி அதுல கொஞ்சம் ஆழமா உள்ள போய் பார்க்கும்போது, கர்த்தருடைய வார்த்தையிலே நிலைத்திருந்தால் நம்ம குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும் என்பதை அறிந்து கொண்டேன். இன்னும் கொஞ்சம் வேதத்தை ஆழமா தியானிக்கும் போது தேவன் எதை பார்க்கிறாரு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இருதயத்தை தான் பார்க்கிறார். உத்தம இருதயம் இருக்கா, பரிசுத்தமான இருதயமா இருக்கா, இருதயத்துக்குள்ளே தேவையில்லாத காரியங்கள் ஏதாவது உள்ள இருக்கான்னு சொல்லி பரலோகத்துள்ள தேவன் பார்க்கிறார். அதனால யாரெல்லாம் இணைந்திருக்கிறீங்களோ, நம்ம இருதயத்துக்குள்ளே என்ன இருக்கு அது பரலோகத்துல தேவன் பார்ப்பார். ஒரு குடும்பத்தை ஆசீர்வதிக்க வேண்டும் என்றால் மனுஷன் முகத்தை பார்ப்பான், ஆனா தேவன் உள்ளத்தை பார்ப்பார். உத்தம இதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு தம்முடைய வல்லமையை விளங்க பண்ணும்படி, காண்பிக்கும்படி, அறிய பண்ணும்படி கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவிக் கொண்டிருக்கு. அவருடைய வல்லமையை நமக்கு காண்பிப்பார். அவருடைய வல்லமை அவ்வளவு மகத்துவமான வல்லமை. வார்த்தையிலே பூமியை உண்டாக்கினார், வார்த்தையில சிருஷ்டிக்கிற தேவன். புதிய நாளிலும் நம்ம வாழ்க்கையிலே தம்முடைய வல்லமை விளங்க பண்ணும்படி அவருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவிக் கொண்டிருக்கு. நம்ம வாழ்க்கையில் அற்புத அடையாளம் நடக்கணுமா, நம்ம இருதயத்தை பார்த்து தேவன் ஆசீர்வதிப்பார். இப்ப நம்ம அந்த புதிய நாள் தொடங்கும் போது நம்ம எப்படி தெரியுமா யோசித்து பார்க்கணும்.
என் இருதயத்தை ஆராய்ந்து பாருங்கப்பா. உங்களை விட்டு தள்ளி போற ஏதாவது காரியம் இருந்தாலும் எடுத்து போட்டுருங்க. என் இருதயத்தை பார்த்து என்னை ஆசீர்வதிங்கப்பா. உத்தம இருதயத்தை பார்த்து என்னை ஆசீர்வதிங்கப்பா. அப்படி ஜெபிப்போமா? கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். கிருபை மகிமை அந்த பரிசுத்தமுள்ள நல்ல தகப்பனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம்ப்பா. உங்க கரத்துல அர்ப்பணிக்கிறோம். புதிய நாளிலும் இணைந்த குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிங்க. பலகணிகளை திறங்க, பண்டகசாலை திறங்க, ஆசீர்வாத கதவுகளை திறங்க. எல்லா குடும்பமும் இயேசு கிறிஸ்து நாமத்தினால் ஆசீர்வதிக்கப்படட்டும். சிறு பிள்ளைகள் முதல் கொண்டு முதியோர் வரை எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. யாரெல்லாம் இணைந்திருக்காங்களோ அவங்க இதயத்துக்குள்ள என்னென்ன பாரம் இருக்கோ, என்னென்ன வேதனை இருக்கோ எல்லாவற்றையும் நீக்கி ஆசீர்வதிங்க. புதிய நாளுக்கான கிருபைக்கு 1000 மடங்கு உமக்கு நன்றி செலுத்தினோம். எத்தனையோ தேசத்துக்குள்ளே வேற வேற சூழ்நிலையில இணைந்திருக்காங்க. எல்லாருடைய அப்பத்தின் தண்ணியையும் ஆசீர்வதிங்க. ஜெப அபிஷேகம் தாங்க, தியானிக்கிற அபிஷேகம் தாங்க, துதிக்கிற அபிஷேகம் தாங்க. உங்களுடைய கரத்திலே அடங்கி இருக்கணும், கீழ்ப்படியணும், கட்டளைக்கு கீழ்ப்படியணும், கற்பனையை கை கொள்ளணும், உண்மையா வாழணும், உத்தமமா வாழணும், பரிசுத்தமா வாழணும், நீதியை பின்பற்றணும். எங்களுக்கு கிருபை தாங்க, இச்சையை மேற்கொள்ள கிருபை தாங்க. எங்களோட ஆவி, ஆத்துமா, சரீரம், சிந்தனை, நினைவு எல்லாம் பிதா, குமாரன், பரிசுத்த நாமத்தினால முத்திரை போட்டு உங்களோட ரத்த கொட்டைகளை வேலை அடைங்க. சிலுவையில சிந்தின ரத்தத்தினால சமாதானத்தை உண்டாக்குனீங்க. ஒவ்வொரு குடும்பத்துக்குள்ளும் தேவ சமாதானம் உண்டாகட்டும். அவங்களுடைய இதயத்துக்குள்ளே இருக்கிற பாரத்தை எல்லாம் நீக்கி போட்டுங்க. எல்லா தடையெல்லாம் நீக்கி போட்டுங்க. எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் கரந்தொட்டு ஆசீர்வதிங்க. யாரெல்லாம் கண்ணீரோடு இருக்கிறாங்களோ கண்ணீரை தொடைங்க, வேதனையை நீக்குங்க. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள் என்று வேதம் சொல்லுது. வருத்தத்தோடு வேதனையோடு சில குடும்பத்தில் இருக்காங்க. உத்தம இருதயத்தோடு வாழ்றாங்க. உம்முடைய வல்லமை வெளிப்படட்டும்பா. உம்முடைய கண்கள் பூமி எங்கு உலாவி கொண்டிருக்கு. இந்த நாளிலும் எந்த குடும்பத்துக்குள்ளே பாரத்தோடு இருக்கிறாங்களோ அவங்களுடைய பாரத்தை நீக்கி போட்டு அந்த குடும்பத்தை ஆசீர்வதிங்க. உங்க கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். நீதிமான் சிரசின் மேல் ஆசீர்வாதம் தங்கியிருக்கும் என்று வேதம் சொல்கிறது. எந்த குடும்பத்துல நீதிமானா வாழ்ந்துட்டு இருக்காங்களோ அந்த குடும்பத்தை ஆசீர்வதிங்க. எந்த குடும்பத்துல பரிசுத்தமா வாழ்ந்துட்டு இருக்காங்களோ அந்த குடும்பத்தை ஆசீர்வதிங்க. உங்க கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். கர்த்தர் பொறுப்படுத்துங்க. துதிகன மகிமை எல்லாம் ஒருவருக்கே செலுத்திடும். இயேசு கிறிஸ்துவின் பிதாவே, ஆமென். தேவனுக்கே மகிமுண்டவதாக. கர்த்தர் தாமே உங்களை, உங்கள் குடும்பத்தில் சகல காரியத்தில் சம்பூர்ணமாக திருப்தியாக கர்த்தர் கொடுத்து பரிபூர்ணமா ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய அன்பும் பரிசுத்தமுடைய ஐக்கியமும் இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடு கொடுப்பதாக. ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, தேவன் அருளிய அப்பம் மினிஸ்டர்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். 9363064181 என்ற நம்பர் தொடர்பு கொண்டால் நாங்கள் உங்களுக்காக குடும்பத்துக்காக ஜெபிப்போம். தொடர்ந்து இணைந்திருங்கள். God bless you. Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.